டாப் 5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ். நம்பர் 1, இப்போ வரக்கூடிய மொபைல்கள் எல்லாமே நம்ம ஃபோன் பேசும்போது காலை ரெக்கார்ட் பண்ண நினைக்கும் போது இது போல் அனௌன்ஸ் பண்ணி காட்டி கொடுத்துரும் நம்ம கால் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தனியாக ஒரு ரெக்கார்டிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவ்வளோ அவசியமே கிடையாது. இந்த ஒரு டிடிஎஸ் லெஸ்ஸுங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ள ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் இன்ஜின் சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கீழே டிடிஎஸ் லெஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷனை மாற்றிடுங்க. அப்படியே வெளில வந்துட்டு உங்களோட டயலர் பேனர் அப்ளிகேஷன் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு ஸ்டோரேஜை வந்து கிளியர் டேட்டா கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உங்களோட டயலர் பேனல் ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணால் கால் பண்ணி ரெக்கார்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வராது. நம்பர் 2, உங்களோட வீடியோஸ், ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வைக்கணும்னா தனியாக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணாமலே வந்து உங்களோட வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு எதை நீங்கள் ஹைட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஹைட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ நேமுக்கு பக்கத்தில் .jpj அப்படின்னு இருக்கும். அதை ரீநேம் கொடுத்து .jpjக்கு பதிலாக சம்திங் ABCD சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து உங்களோட கேலரியில் வந்து ஷோ ஆகவே ஆகாது. எப்போ அதை பார்க்க தோணுதோ மறுபடியும் அந்த ரீநேம் கொடுத்துட்டு .jpj .mp4 அப்படின்னு மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். நம்பர் 3, உங்களோட ஃபோனில் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் அந்த வீடியோ ரன் ஆகணும், நான் வேறு ஒரு வேலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் உங்களோட வீடியோ விட்டு நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து கட் ஆகிடும். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் வீடியோவை பேக்ரவுண்டில் ரன் பண்ணி வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்க முடியும். ஸோ ஈஸியாக ஒரு ட்ரிக் தான். உங்களோட வீடியோவை நீங்கள் எந்த வீடியோ பார்த்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண வைக்கணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்வைப் பண்ணி வச்சுருங்க, ஃபுல்லாக லாஸ்ட் எண்டு வைக்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ கீழே மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஷார்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது அப்படியே பேக் வந்துட்டு திருப்பி அந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு பேக் வந்துட்டீங்க அப்படின்னா வெளில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஈஸியாக அந்த ரன் ஆகிட்டு இருக்கும். இதனால் வந்து யூடியூப் உள்ளே இருக்கணும், இப்போ சாங் ப்ளே ஆகிறதுக்கு அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. யூடியூப் விட்டு வெளில வந்தாலுமே வந்து சாங் வந்து ப்ளே ஆகும். நம்பர் 4, நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்லைனா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட விலை எப்படா குறையும், நம்ம அப்போ வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இந்த ஒரு ரிப்ரைஸுங்கிற அப்ளிகேஷன். இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் உங்கள் ஃபோனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ ரேட்டு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு நோட்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சம்டைம் ப்ரைஸ் கம்மியாகுங்கிற நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை அலாட் பண்ணும். அப்போது போய் நீங்கள் வந்து ஈஸியான அந்த லோ ப்ரைஸில் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்க முடியும். நம்பர் 5, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டியில் போகவே போகாது, ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகி தான் போகும். அப்போது வந்து அந்த ஃபோட்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே உடஞ்சிருக்கும். நம்ம இந்த சொல்ல கொடுக்க ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுல் குவாலிட்டிலே போகும். நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் மெத்தட் குவாலிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும்போது லோ குவாலிட்டியில் அப்லோட் பண்ணவா இல்லை பெஸ்ட் குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுவான்னு இருக்கும். அதை நீங்கள் பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா இனிமேல் அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு அப்படியே வந்து சென்ட் ஆகும். அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உடையாது. சப்போஸ் அப்படியே அனுப்பும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கூட உடையுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து டாக்குமெண்ட்டாக வந்து ஃபைலாக சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிற குவாலிட்டியோட அப்படியே சென்ட் ஆகும். 2 மெத்தடுமே உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸை எந்த விதத்துலையும் கம்ப்ரஸ் பண்ணாமல் அனுப்பக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேபி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எதுக்கு பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு மோட்டிவேஷனாக ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.